இதுவும் கடந்து போகும், எல்லாம் நன்மைக்கே. இதை கேட்டா உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். ஒரு இளைஞன் அடர்ந்த காட்டில் ஒரு துறவியிடம் சென்றான். அவன் பெயர் கபிலன். அவன் மிகவும் சோகமாகவும் பதட்டத்துடனும் காணப்பட்டான். துறவி கேட்டார், மகனே, ஏன் அழுகிறாய்? என்ன நடந்தது என்று கேட்கிறார். கபிலனோ, ஐயா, நான் சம்பாதித்த பணங்கள் அனைத்தையும் வழியில் திருடர்கள் கொள்ளையடித்து விட்டார்கள் என்று பதட்டத்துடன் கூறினான். இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினான். துறவியோ அவன் விரக்தியில் அழுது கொண்டிருந்த போது, மகனே, உனக்கு என்ன நடந்ததோ அது உன் நன்மைக்கே. அவர் நடந்ததை பற்றி கவலைப்படாதே என்றார். கபிலனோ, ஐயா, என்ன சொல்கிறீர்கள்? அது நான் கடினமாக உழைத்து சேர்த்த பணம். திருடர்கள் என் பணத்தை கொள்ளையடித்து விட்டார்கள். நான் வீட்டிற்கு போகலாம் என்றால் என்கிட்ட பணம் இல்லை. எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை அதிகம் இருந்தது. ஆனால் நீங்களோ நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்கிறீர்கள். இதில் என்ன நல்லது இருக்கிறது? எனக்கு எதுவும் நல்லது நடக்கவில்லையே. இது எல்லாம் பெரிய இழப்பு என்று கூறுகிறான். அந்த குரு, மகனே, நான் ஏன் அப்படி சொல்கிறேன் என்று தெரியுமா? நீ புரிந்து கொள்ள விரும்பினால் நான் உனக்கு ஒரு கதையை சொல்கிறேன். இந்த கதையை கவனமாக கேளு என்றார். ஒரு பயங்கர வெள்ளம் கிராமத்தை தாக்கி அழித்தது. வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட ஏழை மனிதன். அவன் ஒரு ஏழை விவசாய குடும்பம். அவருடைய வீடும் அங்கேதான் இருந்தது. அது முற்றிலும் வெள்ளத்தில் மூழ்கிவிட்டது. அவர்களிடம் சாப்பிட உணவு இல்லை. இந்த அணியம் கூட வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. அந்த விவசாயிக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் முருகன். அவன் தனது தந்தையிடம் கூறுகிறான், அப்பா, நீங்கள் ஏன் கஷ்டப்படுகிறீர்கள்? எது நடந்ததோ அது நம் நன்மைக்கே நடந்தது. நீங்கள் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்கிறான். உடனே அவனது தந்தை அவன் மேல் ரொம்ப கோபமாக இருந்தார். நீ இது நடந்தது நல்லது என்று சொல்கிறாயா என்று கோபத்தில் கத்தினார். நம்ம வீடு வெள்ளத்தில் மூழ்கிவிட்டது. நமக்கு இப்போது சாப்பிட உணவு கூட இல்லை. நம்ம கிட்ட பணம் இல்லை. எல்லாமே நாசமாக போய்விட்டது. இதில் என்ன நல்லது இருக்கிறது என்று கேட்கிறார். பிறகு மகன் கூறுகிறான், அப்பா, இதுவும் நம் நன்மைக்காகத்தான் இருக்கும். அவரது மகன் இதை பல முறை கூறவே அவன் அதை திரும்ப திரும்ப சொன்னபோது தந்தை மிகவும் கோபம் அடைந்தார். அவர் மிகவும் கோபம் அடைந்தது அவனை அடித்து விரட்டினார். போய்விடு, என்னை மறுபடியும் பார்க்காதே என்றார். முருகனின் தந்தை அவர் மகனை வெளியே அனுப்பிவிட்டார். அவனும் அழுது கொண்டே வெளியே போய்விட்டான். இருள் சூழ்ந்தது. விடியல் வந்தது. மகன் இன்னும் திரும்பி வரவில்லை. நான் அவனை கோபத்தில் அடித்து விட்டேன். அவன் அதனால்தான் அவன் வீட்டை விட்டு வெளியேறினான். அதனால் அவர் மிகவும் வருந்தினார். அவர் தன் மகனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியதை நினைத்து மிகவும் மனவேதனை அடைந்தார். பின்னர் வெள்ளத்தில் இருந்து அவரை மீட்க ஒரு படகு வந்தது. அவர்கள் அனைவரும் படகில் ஏறி கொண்டிருந்தார்கள். அந்த விவசாயி மனைவியிடம், நம் மகனை பார்த்தாயா? நான் வேற அவனை அடித்து வெளியே அனுப்பிவிட்டேன். அவனை பற்றி ஏதாவது தகவல் தெரிந்ததா என்று தன் மனைவியிடம் கேட்டார். அவளும், நான் அவனை எங்கேயும் பார்க்கவில்லை என்று மிக வேதனையுடன் கூறினாள். பிறகு நம்மை காப்பாற்ற ஒரு படகு வந்துள்ளது. நமக்கு நல்லது நடந்துள்ளது. இனி நம் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று கூறினாள். பின்னர் விவசாயி கோபமாக, உனக்கு புரிகிறதா இல்லையா என்றான். நமக்கு நல்லது எதுவும் நடக்கவில்லை. நமக்கு வீடு இல்லை, உணவு இல்லை, பணம் இல்லை. நாம் எங்கு செல்வோம்? நாம் என்ன செய்வோம்? நம்மை இனி எப்படி சாப்பிடுவோம் என்று கூறினார். அப்புறம் அவன் மனைவி நம்மிடம், பணம் இல்லாவிட்டாலும் நம் உயிர் மதிப்புக்குரியது. நாம் நல்ல வேலையை தேடுவோம், பிறகு தைரியமாக வாழலாம் என்று கூறினாள். அந்த விவசாயி, நீயே பல நாட்களாக என்னிடம் பணம் கேட்டு வந்தாய். நான் அந்த பணத்தை எல்லாம் வீட்டில் மறைத்து வைத்தேன். இப்போது அது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. எனக்கு எதுவும் மிச்சமில்லை. அவன் சேமித்து வைத்த பணங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து சென்றதை நினைத்து அவன் மிகவும் வருந்துகிறான். பிறகு அவர்கள் வேறு ஊருக்கு சென்று அங்கு வசித்து கொண்டிருந்தார்கள். விவசாயி ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை செய்து கொண்டிருந்தான்.
சில நாட்கள் வெள்ளம் முடிந்தது. விவசாயி தனது இடத்திற்கு திரும்பினான். அவர் கிராமத்தை அடைந்தார். ஆனால் அவரது வீடு முற்றிலுமாக சரிந்து விட்டது. அதை பார்த்ததும் மிகவும் சோகமாகிவிட்டான். அதே இடத்தில் ஒரு பெரியவர் அவர் வயலில் மிக பெரிய குடிசையை கட்டினார். வெள்ளம் காரணமாக பயிர் முற்றிலும் அழிந்து விட்டது. அது பாழாகிவிட்டது. அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு நாள் இரவு அவரது மனைவி வீட்டில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார். அப்போது அவரது மனைவியும், ஏன் இவ்வளவு கவலையாக உள்ளீர்கள் என்று கேட்டாள். பின்பு அவர் கூறினார், நம்ம ஊருக்கு போய் நல்ல வேலை செய்யலாம். நீங்களும் நல்லா பணம் சம்பாதிக்கலாம். நானும் சில வேலைகளை செய்கிறேன். நாம் ஒன்றாக வேலை செய்தால் அது நம் கஷ்டத்தை போக்கிவிடும் அல்லவா? நீங்களும் சிக்கலில் இருந்து தப்பிக்கலாம் என்று அவள் கூறினாள். மனைவி சொன்னதை சரி என்று அந்த விவசாயி நினைத்தான். அந்த வேலைக்காக அவர்கள் நகரத்திற்கு சென்றார்கள். அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வேலையை தேடினார்கள். வேலை தேடி எங்கும் வேலை கிடைக்கவில்லை. மகன் வீட்டை விட்டு வெளியே போய் எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லை. அவனது முழு வாழ்க்கையும் காலியாக இருப்பதை உணர்ந்தான். நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை என்றெல்லாம் விரக்தியில் வீட்டுக்கு சென்றான். இப்படியே சில காலம் நகர்ந்தது. அவன் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஒரு நாள் அவருடைய மனைவி அவரிடம் வந்தாள். நீங்கள் ஏன் ஒரு முறை முயற்சி செய்துவிட்டு அதை அப்படியே நிறுத்திவிட்டீர்கள்? மறுமுறை முயற்சி செய்யலாமே என்றாள். ஊருக்கு திரும்பி நல்ல வேலை தேடி திரும்பவும் முயற்சி செய்து பாருங்கள் என்று கூறினாள். நீங்கள் திரும்பவும் முயற்சி செய்தால் நல்ல வேலை கிடைக்கும் என்றாள். கஷ்டப்படுவதை விட முயற்சி செய்வது நல்லது என்று மனைவி கூறினாள். அவள் சொன்னபடி மறுநாள் காலை ஊருக்கு சென்று அவன் மிகவும் கடினமாக முயற்சி செய்தான். இந்த முறை அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. அவன் விரக்தியில் வீட்டிற்கு புறப்பட்டான். வழியில் ஒரு துறவி அவனை கடந்து வந்து, அவர் என்னாச்சு மகனே என்றார். ஏன் இவ்வளவு சோகமாக காணப்படுகிறாய் என்றார். அப்புறம் விவசாயி கூறுகிறான், ஐயா, வறுமை என்னை வாட்டுகிறது. எல்லாம் நன்றாக இருந்தது என்று நாங்கள் நினைப்பதற்கு முன்னே ஒரு வெள்ளம் எங்களை வந்து இழுத்துச் சென்றது. அது வாழ்க்கையை மிகவும் கடுமையாக மாற்றிவிட்டது. வெள்ளத்தில் என் வீடு இடிந்து விழுந்தது. இப்போது என்கிட்ட பணமில்லை, சாப்பிடக்கூட வழி இல்லை என்றான். ஐயா, ஏதோ ஒரு சிறிய குடிசையில் வாழ்கிறேன் ஐயா. என்னை என் மகன் கோபப்படுத்தியதால் அவனை அடித்து விட்டேன். பிறகு என் மகன் எங்கு போனான் என்று தெரியவில்லை. திரும்பி வரவும் இல்லை. என் மகனை கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் இப்போ என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். பின்னர் அவர் விரக்தியுடன் ஐயா என்று கூச்சலிட்டார். அந்த துறவி, மகனே, நீ இதை நினைத்து கவலைப்படுகிறாய். உனக்கு என்ன நடந்ததோ அவை யாவும் நல்லதுக்கே என்றார். உடனே விவசாயி மிகவும் கோபமடைந்தார். ஐயா, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். நீங்களும் என்னுடைய துன்பத்தை பார்த்து நடந்த அனைத்தும் நன்மை என்று கூறுகிறீர்கள். இதில் என்ன நல்லது இருக்கிறது என்று அவன் கேட்கிறான். ஒரு மகன் வீட்டை விட்டு வெளியேறுவது எவ்வாறு நல்லது என்று கேட்க, எல்லாமே இழப்பாக என்றுதான் எனக்கு தெரிகிறது. அப்போது அந்த துறவி, மகனே, கொஞ்சம் பொறுமையாய் இரு, எல்லாமே சரியாகும். உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். நீங்க விரைவில் அதை பெறுவீர்கள். நீங்கள் மிக அதிகமான வேதனையுடன் இருக்கிறீர்கள். துறவி எதை பற்றியும் யோசிக்காதே என்றார். அவனும் சோகத்தில் முன்னாடி போனான். துறவியிடம் விடைபெற்று சென்றான். வீட்டிற்கு செல்லும் வழியில் துறவி, என்ன கூறுகிறார்? எல்லாம் நன்மைக்கே என்று கூறுகிறார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் வீட்டிற்கு வந்து காலை வேலை செய்வதற்கு பதிலாக நகரத்திற்கு சென்று வேலை தேடுகிறார். ஆனால் இந்த முறை அவருக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. நல்ல வேலையாக அவருக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் வீட்டில் வேலை கிடைத்தது. அந்த வியாபாரி ரொம்பவும் நல்லவர். அவருக்கு வேலை கிடைத்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார். அது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் வணிகர் விவசாயியை அழைத்து, என் வீட்டின் முன் உள்ள வீடு காலியாக உள்ளது. உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உள்ளது.
உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்களும் உங்களது குடும்பமும் இங்கு தங்கிக் கொள்ளலாம் என்றார். அவன் மகிழ்ச்சியுடன் உடனே சரி என்று கூறினான். விவசாயி மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தான். வணிகர் தங்குவதற்காக கொடுத்த வீட்டில் தனது மனைவியுடன் மகிழ்ச்சியில் வாழ்ந்தான். திடீரென்று யாரோ ஒரு கதவை தட்டுவது போல தெரிந்தது. யார் என்று கதவை திறக்க வீட்டின் முன் ஒரு இளைஞன் பையை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். விவசாயிக்கு அவனை அடையாளம் தெரியவில்லை. பிறகு அந்த இளைஞன், தந்தையே, என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா? நான் தான் உங்களது மகன். நான் நம்முடைய கிராமத்திற்கு சென்று உங்களை பார்த்தேன். உங்களை அங்கு காணவில்லை. அப்பா, நான் வீட்டை விட்டு கிளம்பியதும் ஒரு தொலைதூரத்தில் ஒரு கிராமத்தை அடைந்து விட்டேன். அங்கு சில நாட்கள் நல்ல வேலை கிடைத்தது. வேலை செய்த பிறகு நான் சம்பாதித்த பணத்தில் ஒரு வீடு வாங்கினேன். நான் ஒரு சிறு தொழிலை தொடங்கினேன். வியாபாரமும் நன்றாக போய்கொண்டிருந்தது. லாபம் வந்துவிட்டது. இப்போது நான் மிகவும் பெரிய பணக்காரன். நான் நன்கு சம்பாதிக்கிறேன். எனக்கு 50 ஊழியர்கள் இருக்கிறார்கள். நான் அந்த ஊரில் மிக பெரிய பணக்காரன். அதனால் நான் உங்களை அழைத்து செல்ல வந்துள்ளேன் என்று சொன்னவுடன் விவசாயி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இளைஞனும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அப்பா, நான் அன்று சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? எல்லாம் நன்மைக்கே என்று. அன்னைக்கு வெள்ளம் வந்ததால் தான் நான் இன்று பெரிய பணக்காரனாக இருக்கிறேன். அப்படி ஒரு வெள்ளம் வரவில்லை என்றால் நாம் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருந்திருப்போம். இப்போது நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். நான் நகரத்திற்கு போய் இவ்வளவு பணம் சம்பாதித்து இருக்கிறேன். பிறகு அந்த விவசாயி, அது உண்மைதான், அந்த வெள்ளம் வந்தது நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே தான் புரிகிறது. அதனால்தான் எனக்கு நல்ல வேலை இருக்கு. நமக்கு நடந்த அனைத்தும் நம் நன்மைக்கே என்று கூறினான். இவ்வாறாக அதை கூறி முடித்த அந்த துறவி, மகனே, ஒரு மனிதனின் சிந்தனை எப்போதும் சிறப்பாக இருக்க வேண்டும். மனிதர்களால் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க முடியாது. இப்போது ஏதாவது ஒரு கெட்டது நடந்தாலோ அது எதிர்காலத்தில் நடக்கும் நன்மைக்கே. அது நன்றாகவே இருக்கும். ஆனால் நாம் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். எதிர்கொள்ளும் சிரமங்கள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் எதிர்காலமும் மாறும். ஒரு சில நாட்களில் நீங்கள் எத்தனை கஷ்டங்களை தாங்கி கொண்டீர்களோ ஒரு கட்டத்தில் அந்த கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகும். நம் காலம் மகிழ்ச்சியாக மாறும். மகனே, அவசரம் இல்லாமல் பொறுமையாக இரு. தவறான முடிவுகளை எடுப்பதன் மூலம் துன்பங்கள் அதிகமாகும் என்றார் அந்த துறவி. அந்த இளைஞனும், குருவே, நீங்க சொன்னது எல்லாம் சரிதான். ஆனால் எனக்கு என்னுடைய பணம் எல்லாம் தொலைந்து போய்விட்டது. இப்போது எதுவும் மிச்சமில்லை. இதில் எது நல்லது இருக்கிறது என்று கேட்டான். பிறகு துறவி பையில் இருந்து ஒரு வைரக்கல்லை எடுத்து அவனிடம் கொடுத்தார். இந்த வைரக்கல் நான் ரொம்ப நாளாக வைத்திருக்கிறேன். இதனால் எனக்கு எந்த உபயோகமும் இல்லை. இது உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அந்த வைரத்தை அவனிடம் கொடுத்தார். அந்த நபர், துறவி சொன்னது உண்மைதான். என்ன நடந்தாலும் அது நம்ம நன்மைக்கே. அந்த திருடர்கள் என் பணத்தை திருடி இருக்காவிட்டால் நான் இந்த துறவியை சந்தித்திருக்க மாட்டேன். இங்கு வந்திருக்காவிட்டால் இந்த மதிப்பற்ற இந்த வைரம் எனக்கு கிடைத்திருக்காது இல்லையா என்று கூறி துறவிக்கு நன்றி கூறினான். நகரத்திற்கு சென்று வைரத்தை விற்ற பணத்தில் தொழிலை தொடங்கி நகரத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நமக்கு எல்லாம் நன்மைக்கு என்று நாம் உறுதியுடன் வாழ வேண்டும். சில விஷயங்கள் கடினமாகத்தான் இருக்கும். எல்லா விஷயமும் ஒரே மாதிரியாக இருக்காது. பொறுமையாக இருங்கள். அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. எல்லாம் நன்மைக்கு நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த கதையை முழுவதுமாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்.